கணவனை புரிஞ்சிக்காத மனைவி, மனைவியை புரிஞ்சிக்காத கணவன், இவங்களுக்கு தான் இந்த கருத்து. முதல்ல மனைவிக்கே சொல்றேன். கணவன் வெளியில வேலைக்கு போனா எந்த வேலையாவது இருக்கட்டும், அவங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும்ல, எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும்ல, எத்தனை பேருக்கு சலாம் அடிக்கணும்ல, எங்கெங்க கை கட்டி நின்று பதில் சொல்லணும்ல, இதெல்லாம் இப்போ மனைவிங்களுக்கு தெரியாதுல்ல. அப்படி இருக்கிறப்போ அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த டென்ஷன்ல வருவாங்க. அதெல்லாம் மறக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து காஃபி டீ குடிக்கிறதா இருந்தா சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு ஆபீஸ் எப்படி போச்சு, நல்லா போச்சுங்களான்னு பக்கத்துல உட்காந்து அன்பா பேசுங்களேன். அந்த கவலை எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. கணவனுக்கு நீங்க வீட்டுல பொண்டாட்டி சாப்பிட்டு 3 வேளை தூங்குறான்னு நினைக்கிறீங்க. வீட்டுல இருக்கிற குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு, அத்தை மாமாவை பார்த்துக்கிட்டு, வரவங்க போறவங்கள கவனிச்சுக்கிட்டு, 3 வேளை சாப்பிட்றத 1 வேளை சாப்பிட்டுட்டு அவ மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா. வந்த உடனே நீ என்ன செஞ்சு கிழிச்சிட்டன்ட்டு கேட்பீங்க. அப்படி வேண்டாம். வந்த உடனே ஏமா அந்த முகம் அவ்வளவு டயர்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை தடவி உட்கார்ந்துட்டு டீயோ காஃபியோ எடுத்துட்டோமா 2 பேரும் குடிக்கலான்னு சொல்லி அன்பா பேசுங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த குடும்பமே அவ்வளவு சொர்க்கமா இருக்கும். நீங்க தாங்க உண்மையிலேயே பார்வதி பரமசிவன். அந்த மாதிரி இருக்கலாம். அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிடு சிடுன்னு இருக்காதீங்க. வாழ்க்கைன்றது கொஞ்ச நாள் தாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல. அன்பா பேசி அழகா வாழலாமே. இதை நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு எங்களோட திருமண நாள். அதனால உங்களுக்கு ஒரு சின்ன கருத்து சொன்னேன். இருந்தாலும் நான் சொன்னது சரிதானே?